அவர் புதிது தானே. அவர் திரை உலகத்துல நல்லா அனுபவம் பெற்றிருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதியவர். இன்னொன்று அவரை சுத்தி இருப்பவங்களும் ஒன்றும் நான் குறை சொல்லணும்னு சொல்லல, நிறைய பேர் அவருக்கு அது தெரிந்தவர்கள் தான். யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது அவங்களுக்கும் ஒரு அதை தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக. அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது, யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்ல அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல இதுல நிறைய பேர், அவர்கள் நீங்க இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல ஆகிவிடும், இது வழக்குல பாதிக்குன்னு சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய கருத்து தான். அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனாலதான் இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன். தேவை ஏற்பட்டாலும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது கூட ஹைகோர்ட் நிறைய கேள்விகள் கேட்டப்ப சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் துயர சம்பவத்துல முதல்வர் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் விவரத்தை காமிக்குது. என்னதான் தன் கையில ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. நிதானமாக தான் அதை கையாளுகிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன். அதுலயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை. வருங்காலத்துல இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல தெரியுது. அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களே கைது செய்துதான் இதுல பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் இருப்பது தெரியல. இப்படிலாம் இப்ப திரு ஆனந்த் அவர்கள், அவர் அந்த பையன் பேர் என்ன, இன்னொருத்தர் அவர் கூட நிர்மல் குமார், ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது, இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை தான் காமிக்குது. திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பாக்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் எல்லாம் ஏத்துக்கணும்னு தெரியல. ஏன்னா கொடிய மரணங்கள் நடந்திருக்கு. இதுல யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா